இஸ்ரோவில் வந்து ஒரு ககன்யான் திட்டம் பண்ணி ஒன்று இருக்குது. ககன்யான் திட்டம்னா நம்ம இந்தியர்களை இந்திய ககன்யாத்திரின்னு சொல்லுவோம். விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்களை ககன்யாத்திரின்னு சொல்கிறோம். அவங்கள இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு ஒரு 400 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் கொண்டு போயிட்டு அங்கே சேஃபாக ஒரு கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு திருப்பி சக்ஸஸாக தரையிறங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்துக்காக 2018 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். 2018 ஆகஸ்ட் 15ஆம் நாள் வந்து நம்ம ஆனரபிள் உயர் திரு மோடிஜி அவர்கள் இந்த ப்ரோக்ராமை அப்ரூவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு திட்டம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு எண்ணி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்மளுக்கு இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 அமைக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 52 டன் எடை உள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும். 52 டன்னா ஒரே ராக்கெட்டில் கொண்டு போக முடியாது. 5 ராக்கெட்டில் தனித்தனியாக கொண்டு போய் அசம்பிள் பண்ணுறோம். முதல் ராக்கெட்டு வந்து 2028 அனுப்புறதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கு ப்ராஜெக்ட் உள்ள அப்ரூவல் எல்லாம் கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அடுத்தால ஒரு திட்டம் ஆனரபிள் நம்ம பாரத பிரதமர் தந்திருக்கிறாங்க. 2040 நம்ம இந்தியாவில் ஒரு ராக்கெட்டை தயாரித்து அது மூலம் இந்தியர்களை நிலாவில் போய் திரையிறங்கி அங்கேருந்து திரும்பி கொண்டு வர்றது மாதிரி ஒரு திட்டம். அப்போ 3 திட்டங்கள். முதல் திட்டம் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் கொண்டு போய் அவங்கள சுற்றிட்டு அங்கேருந்து தரையிறங்குற மாதிரி. அடுத்த திட்டம் ஒரு இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி கூடம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம், அது அமைக்கக்கூடியது. 3வது இதுக்கு கொண்டு போயிட்டு வருது. அப்போ நாங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா 101 ராக்கெட் அனுப்பிடுவோம். இந்த ராக்கெட்டுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ககன்யான் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பொதுவாக ராக்கெட்டில் செயற்கைக்கோள் இருக்கும், ராக்கெட் கொண்டு போய் விடுறாங்க. இந்த ஆட்கள் அனுப்பக்கூடியதில் ஆட்களும் கூட வராங்க. அப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் ஆஃப் ஹியூமன் பீயிங் அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ககன்யானுக்கு வந்து இந்த ராக்கெட் டெவலப் பண்ணுறது ராக்கெட் மட்டும் இல்லை, ஒன்று ராக்கெட் கொண்டு போகணும், ரெண்டாவது இப்போ ஆட்கள் உள்ளே இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சிஜன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, மற்ற டெம்பரேச்சர் அது வந்து 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், ஓடர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ள ஒரு யூனிட் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ ராக்கெட் போயிட்டும்போது ஏதாவது வந்து ராக்கெட்டில் ஏதாவது கோளாறுன்னு வச்சுக்கலாம், அப்போ நம்ம ஆட்களை இழக்கக்கூடாது இல்லையா? அதனால அவங்கள சேஃபாக கொண்டு வர்றதுக்கு ஒரு சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் ஒரு சின்ன ராக்கெட் மேலே வச்சுக்கணும். அதுக்கு பேர் சேஃப்டி சிஸ்டம். அந்த சேஃப்டி சிஸ்டம் மேலே அதே மாதிரி ஆட்கள் வந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா வந்து பேரச்சூட் பார்த்துருப்பீங்களே, அதில் வந்து அது இறங்கும். அப்போ இப்படி நிறையா அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம ஆட்களோட இன்டர்ஃபேஸ் ஆகணும், ஆட்கள் மெஷினோட இன்டர்ஃபேஸ் ஆகுது. அப்போ வந்து பாரத பிரதமர் 2023 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா நம்ம ஆட்களை அனுப்புறதுக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள ராக்கெட் வச்சு அவங்க ரெகுலர் அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் அனுப்புனா அப்போ அவங்களுக்கு ஒரு நிறைய ட்ரைனிங் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அவங்க கூட போய் அங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்ததாகும். அப்போ நானும் 1 மாதம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் தான் இருந்தேன். இந்த கெனடி ஸ்பேஸ் சென்டர் அங்கே இருந்து அனுப்பினோம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பும்போது அங்கே கூட இருக்கும்போது வந்து ஒரு 7-8 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண நம்ம விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ரைஸ், அரிசி, இந்த இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நட்டாச்சுன்னா சில விதைகளில் வந்து நிறைய வருமானம் வரும். அப்போ இந்த மாதிரி அதில் நிறைய விதைகள் கொண்டு போயிருக்காங்க. அதை வச்சு அங்கே நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து நிறைய இடத்துல பயிரிட்டு கூடுதா சில இதில் கூடலாம் குறையலாம், அதெல்லாம் கண்டுபிடிக்காது. அது ஒன்று. அதே மாதிரி நம்ம மசிலில் உள்ள ரிலேட்டட் ஆராய்ச்சிகள் இந்த இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் விண்வெளியெல்லாம் போயிடுச்சுன்னா அங்கே வந்து ஆக்சிஜன்லாம் கிடையாது இல்லையா, அப்போ ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இப்படி ஒரு 7-8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து கொண்டு வந்து அது வந்து அவர் செய்து அங்கே திருப்பி கொண்டு வராங்க. அப்போ அங்கே அதில் பிஸியாக இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெய்லி எக்ஸசைஸ் இருக்கும், மற்றவங்கள கூட சேர்த்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும். மொத்தம் வந்து அங்கே வந்து 11 பேர் இருக்கிறாங்க. இவங்க போகிறதுக்கு 4 பேரும் இந்த இதில் போச்சு. இந்த ஆக்சியம் 4 கோடி ப்ரோக்ராம் 4 பேர் போச்சு. அதுக்கு முன்னாடி 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் இந்த இதை அனுப்புறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ராக்கெட்டில் ஒரு சின்ன கோளாக இருந்தால் நாங்கள் நிறுத்தி ஜூன் 10ஆம் தேதி நம்ம தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடத்தி அப்புறம் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவரை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிடுவோம். இப்போ வந்து திருப்பி வருவார். அவர் வந்தாச்சுன்னா
மெயின் அட்வான்டேஜ்னா அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, 2 பேர் பிரசாந்த் நாயர்னு ஒருத்தரும் 2 பேர் சேர்ந்தாக்கும் எல்லாம் 10 மாதம் ட்ரைனிங் நடந்தது. அந்த முடிச்சு ஒரே ஒரு ஆள் தானே அனுப்ப முடியும், அவர் அனுப்பியிருக்கோம். 2 பேருமே எங்கள் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே பைலட்டாக இருந்து ஏர்ஃபோர்ஸ் ரிசைன்மெண்ட் ISRO எம்ப்ளாயியாக எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. நான் பேசணும் அப்போவும் அவர் போகிறதுக்கு முன்னே கூட அங்கே போய் எல்லாம் பார்த்து ஃபேமிலியோடலாம் பார்த்து அப்படிலாம் பேசியிருக்கேன். அவங்க வந்தாச்சுன்னா நம்ம நாட்டுக்கு இந்த திட்டத்துக்காக பயன்படும். ககன்யான் திட்டங்கிறது ஒரு பெரிய திட்டம். இப்போ 20,000 கோடி ரூபா தந்திருக்காங்க பாரத பிரதமர். அதை வச்சு அதில் மொத்தம் 8 ராக்கெட் போகுது. முதல் ராக்கெட் இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்ப போகிறோம். அதுக்காக தான் ஃபுல்லாக வேலை செய்துட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.